Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 6 more on the internet. We will see the topic social networking. In the subtopic is Twitter. So my last section la pathina social networking site Facebook and MySpace அக்கௌண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர். ஸோ இந்த ட்விட்டர் ஆப் க்ரியேட் பண்ணது, ட்விட்டருடைய யூசேஜ் என்ன, இன் அப்டேட்டட் ட்விட்டரில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் இன் ஃபர்ஸ்ட் ஒன், ட்விட்டர் வாஸ் கிரியேட்டட் பை ஜாக் டார்சி இன் March 2006. He is the Jack Dorsey. He created the Twitter account. That means Twitter is the create பண்ண persons யாருன்னு பார்த்தீங்கன்னா the Jack Dorsey தான். So the Jack Dorsey in 2006ல Twitter create பண்ணுறாரு. Then it is a social networking service that allows you to communicate by sending short text message up to 140 characters long to your friends or followers. இப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் சோசியல் நெட்வொர்க்கிங் சர்வீஸ், அதாவது சமூக வலைதள சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூக வலைதள சேவையில் ட்விட்டர்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன்ஸாக பங்களிப்பை ப்ரொவைட் பண்ணுது. தட் அலோவ்ஸ் டு கம்யூனிகேட் பை சென்டிங் எ ஷார்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் அப் டு 140 கேரக்டர்ஸ் லாங். ஸோ இந்த சமூக வலைதளங்களில் கம்யூனிகேட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த டெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் 140 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் சேட்டிங்கில் என்ன பண்ண முடியும், 140 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த பர்சன்ஸ்க்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் ட்விட்டர்ஸில் மெசேஜை சேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃபாலோவர்ஸ். ஸோ ட்விட்டர்ஸில் உங்களை பின்தொடர்கிற பர்சன், ஸோ இந்த பர்சனையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் 140 கேரக்டர்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் மோஸ்ட் பீப்புள்ஸ் யூஸ் ட்விட்டர்ஸ் to inform other about the latest happening in their life. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக மோர் தென் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்விட்டர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான பர்பஸ்க்காக அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிட்டியாக, ஸோ ஒரு சமூக வலைதளங்களில் அவங்களுக்கான மெசேஜை ஷேர் பண்ணணும், அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை அதர் பர்சன்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மோஸ்ட் ட்விட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அனதர் பர்பஸ்க்காக என்னென்ன மாதிரியான யூசேஜுக்காக நம்ம பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். However, it has also played a social role by helping organize protest. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ரோலை, சமூக சீர்திருத்த சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஹெல்பிங் ஆர்கனைஸ், அதாவது உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டு வர ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர்ஸ் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டெஸ்ட், என்னது ஒரு போராட்டத்தை உருவாக்குறது, சமூக வலைதளங்களில் ஹெல்பிங் அண்ட் தென் ஆர்கனைஸ் த ப்ரோட்டெஸ்ட், ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு சேவையை செய்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், this is the Twitter's logo. This image is the Twitter logo for flying birds. ஸோ ஒரு பேர்ட்ஸை ஃப்ளை பண்ணுற மாதிரியான, அதாவது ஒரு சுதந்திரமான ஒரு ஃபெசிலிட்டிஸை நான் ப்ரொவைட் பண்ணணும், அந்த பேஸ் ஆஃப் நேமில் பேஸ் தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ட்விட்டர்ஸ்க்கான லோகோஸை டிசைன் பண்ணியிருக்காங்க, ஃப்ளையிங் பேர்ட்ஸ். ஓகேங்களா? தென் a good example was the 2011 Egyptian movement that led to the overthrow of the Egyptian president Hosni Mubarak. ஸோ 2011ல் ஹோஸ்னி முபாரக் எகிப்தியன் பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. தட் மீன்ஸ் எகிப்தியன் மூமெண்ட்டில் எகிப்தியன் கண்ட்ரீஸில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. ஸோ இந்த போராட்டத்தை எதை வழியாக கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ட்விட்டர்ஸ் பேஸ் பண்ணி என்ன கொண்டு வர்றாரு, இந்த போராட்டத்தை முன்னெடுத்துறாரு. A good example was the 2011 Egyptian movement that led to the
overthrow of the Egyptian president Hosni Mubarak. ஓகேங்களா, ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர். ஓகேங்களா, த நெக்ஸ்ட், இட் வாஸ் கால்ட் எ ட்விட்டர்ஸ் ரெவல்யூஷன் பிகாஸ் பீப்புள்ஸ் யூஸ்டு ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ஸ் டு ஆர்கனைஸ் அண்ட் கோஆர்டினேட் த மாஸ் மூவ்மெண்ட். ஸோ மோர் தென் பீப்புள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ட்விட்டர்ஸ் அண்டு ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததால் அந்த 2011 எகிப்தியன் மூமெண்ட் ஹோஸ்னி முபாரக் கிரியேட் பண்ண ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு ஃபீல்ட் ஆஃப் சோசியல் நெட்வொர்க்கிங்காக என்ன அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் சப்போர்ட் பண்ணதால் அதுக்கு என்ன நேம் ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னா ட்விட்டர்ஸ் ரெவல்யூஷன். தட் மீன்ஸ் ட்விட்டரால் ஏற்பட்ட ஒரு முன்னேற்பாடு, ஒரு போராட்ட முன்னேற்பாடு அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு எழுச்சி, ட்விட்டர் எழுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் இன் த ஃபியூச்சர் ட்விட்டர்ஸ் பிளான்ஸ் டு ஆட் ஃபியூச்சர் ஃபார் இம்ப்ரூவ்ட் செக்யூரிட்டி. இப்போ வருங்காலத்தில் என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ். ஸோ ஒரு ட்விட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்விட்டர்ஸ்க்கான செக்யூரிட்டிஸ் என்ன மாதிரி இருக்குது, உங்களுடைய அக்கௌண்ட்ஸை அதர் பர்சன் ஹேக் பண்ண மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ், ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறாங்க, அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வலைதளங்களில் ஏகப்பட்ட நியூஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸ் சம் மிஸ்பிஹேவியர்ஸ் கேண்டிடேட்டால் என்ன பண்ண முடியுதுன்னா ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை லாங் செக்யூரிட்டிஸாக அப்டேட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வர ஃபியூச்சர்ஸ் பிளானிங். ஓகேங்களா, தென் ட்விட்டர்ஸ் ஹேஸ் ஆல்சோ பீன் சக்ஸஸ்ஃபுல்லி யூஸ்டு டு இன்ஃபார்ம் பீப்புள் அபவுட் லைவ் டிவி ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 140 கேரக்டர்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் மெசேஜை மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இப்போது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கரண்ட் அப்டேட்டட் ட்விட்டர்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் டிவி ஈவெண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், வீடியோ ஆர் ஃபோட்டோஸ், இது எல்லாமே என்ன பண்ணோம்னா அப்டேட் பண்ண முடியும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ட்விட்டர்ஸ் பேஜஸில். தட் மீன்ஸ் ட்விட்டர் சோசியல் சைட்டுக்குள்ளார. ஓகேங்களா, தென் it is also a features called Twitter Amplify used by companies to advertise their product. So by the same time ஒரு கம்பெனியுடைய ப்ராடக்டை அட்வர்டைஸ்மெண்ட்டாக நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ட்விட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, டைரக்ட் லிங்காக என்ன பண்ணுறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் நேம் என்ன சொல்கிறாங்கன்னா ட்விட்டர் ஆம்பிளிஃபை, ட்விட்டருடைய முன்னேற்பாடு. ஸோ ட்விட்டருடைய முன்னேற்பாடால் என்ன பண்ணுறாங்க, ஸோ ஒரு நியூ அட்வர்டைஸ்மெண்ட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றியான அட்வர்டைஸ்மெண்ட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கரண்ட் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, தென் in this view of Twitter's login page. ஸோ இந்த ட்விட்டர் லாகின் பேஜஸில் பாருங்கள், என் ஃபஸ்ட்டு ஒன் ஃபாலோ யுவர் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ த இன்ட்ரெஸ்டட். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நபர் இருப்பாங்க, ஸோ அவங்க ட்விட்டரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள என்ன பண்ணலாம், பின்தொடர்றதுக்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்குறது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹியர் வாட் பீப்புள்ஸ் ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ அதர் பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எதில் அப்படின்னா ட்விட்டரில். தென் ஜாயின் த கான்வர்சேஷன். ஒரு குரூப் ஆஃப் கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மீட்டிங்கில் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா, now in this right hand side position, right hand side area பாருங்கள், join Twitter today, sign up and login page. You can go to sign up. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்விட்டர்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா சைன் அப் குள்ளார போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். திஸ் இஸ் த ரிஜிஸ்ட்ரேஷன் யுவர் சைட். ஸோ ட்விட்டருக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் கிரியேட் யுவர் அக்கௌண்ட், யுவர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் அண்ட் யுவர் இமெயில் இன்ஸ்டன்ட் அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த். So the all details to enter and click the next button to create your Twitter account. Account create ஆனதுக்கப்புறம் you can go to login your page. That means login your Twitter. Login to Twitter, phone, email or username. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க யூசர் நேமோ ஆர் ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடியை கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்ட்டான பாஸ்வேர்டு என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் கிரியேட்டிங்
Twitter account and using the concept based on the Twitter. ஸோ என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ட்விட்டர்ஸ் யார் க்ரியேட் பண்ணாங்க, இந்த ட்விட்டர்ஸில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுறதுக்கான கரண்ட் அப்டேட்டட் செக்யூரிட்டி என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.